ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு ஈஸியான தக்காளி தொக்கு பார்க்கலாமா? இன்றைக்கி நாங்கள் காலை சாப்பாட்டுக்கு தக்காளி தொக்கு பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இதுக்கு பருப்பும் வச்சுருக்குறோம். இந்த தக்காளி தொக்கு இன்றைக்கி நம்ம ரெசிபியில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, இது 1/4 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் வத்தல் பொடியும் 2 டீஸ்பூன் தனியா பொடியும் எடுத்திருக்கேன். தேவையான உப்பும் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை நான் நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இது நல்ல சூடாக இருக்குது. நான் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அருமையாக இருக்கும். நம்ம ட்ராவலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இந்த தொக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இந்த தக்காளி இந்த எண்ணெய் லேசான சூடாக இருக்கும் பொழுதே நம்ம வத்தல் பொடியும் தனியா பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். அதிகமான அளவில் எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா வத்தல் பொடி போட்ட உடனே கருகிடும் இல்லையா? அதனால் இதமான சூடாக இருக்கும்போதே நம்ம இதை போட்டுடலாம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஈஸியாகவும் செய்யலாம், ஆனால் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ட்ராவலுக்கு கொண்டு போகும்போது நம்ம ரோல் பண்ணி கொண்டு கொடுக்குறதுக்கு, குழந்தைங்களுக்கு ரோலி சப்பாத்தி கொடுக்குறதுக்கு எல்லாம் இந்த தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த தக்காளியை முதல்ல ஃபுல் ஃப்ளேமில் கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா வதங்கணும். அந்த தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நீங்கள் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம தக்காளியோட அளவு அதிகமாக தெரியும். வதக்கின பிறகு கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டு இது போல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு இது போல் தொக்கு போல் வந்துடுது பாருங்கள். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அந்த வத்தல் பொடியை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அது சேர்த்துக்கல. இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம இது போல் நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம், நீங்கள் வெளியவே வச்சு உபயோகப்படுத்தலாம். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாம் மறுபடியும் நல்ல சூடு ஏறணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த தக்காளி தொக்கை நம்ம இறக்கி எடுத்துடலாம். ஈஸியான ரெசிபி. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கசூரி மேத்தியை நல்லா இது போல் கையால் நொறுக்கி விட்டு தூவிக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கசூரி மேத்தி போட்டதை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிளான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவலுக்கெலாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. ஏற்கனவே ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி போட்டிருக்கேன், அது கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.